தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 25 முதல் 28 வரை மற்றும் 34 முதல் 38 முடிய, குறிப்பாக 37வது வாக்கியம். இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார். இரவு நேரங்களிலோ ஒலிவம் என்று அழைக்கப்பட்ட மலைக்கு சென்று அங்கு தங்கி வந்தார். இப்போ நம்ம பார்க்கின்ற பொழுது பகல் நேரத்தில் இயேசு பணி செய்வதும், இரவு நேரத்தில் தெய்வம் அங்கு தந்தையிடத்தில் உரையாடுவதை பார்க்கணும், ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போது பணியும் ஜெபமும் ரெண்டும் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஜெபம் செய்த பிறகுதான் அவர் பணியை ஆரம்பிக்கின்றார். தந்தையின் விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன் பிறகு அந்த பணியை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபமும் பணியும் ரெண்டும் பிரிக்க முடியாத அளவு இருக்கின்றது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கின்றோம்? ஒன்று 20 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருப்போம், அல்லது 20 மணி நேரம் ஜெபம் செய்து கொண்டிருப்போம். இந்த வேலையும் ஜெபமும் ஆனது ஒன்று இணைக்க முடியாமல் அந்த பக்குவத்தில் நாம் இல்லாமல் இருக்கின்றோம். கேட்டால் ஜெபம் தான் வாழ்க்கையில் முக்கியம் என்று சொல்வார்கள், சிலரை வேலை தான் வாழ்க்கையில் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ரெண்டும் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அதனால் நமக்கு எல்லோருக்கும் தெரியலையா, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்கின்றார். அப்பமும் தேவை, அவனுக்கு இந்த இறை வார்த்தையும் தேவை. அப்படி என்றால் அன்பாங்களே, எவ்வாறு நம் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்லிட்டு செய்கிறார்களோ அதே மாதிரித்தான் நம்முடைய பணி செய்கிற பொழுது நாம் ஜெபித்து நாம் செய்வது. அதாவது பெற்றோரிடத்தில் சொல்வது போலவே, ஆண்டவரே இதோ நான் செய்ய போகிறேன், உம்முடைய விருப்பம் என்ன எனக்கு வெளிப்படுத்திக் கொடு என்று சொல்லும்போது நிச்சயமாக தெய்வம் வெளிப்படுத்துகிறார். அந்த பணியை நாம் செய்கின்றோம். அவருடைய விருப்பம் நமக்கு வெளிப்படுத்துகிற போது இதோ அந்த பணியை நாம் செய்யும்போது வெற்றி கிடைக்கிறது. அவர் விருப்பம் இல்லாமல் நாம் செய்கிற போது பல வேதனைகள், காயங்கள் அனுபவிக்கின்றோம். மக்களே, இயேசுடைய பணி வாழ்வானது ஜெபமும் செயல்பாடும் ஒன்றாக இருப்பது போலவே நாமும் நம்முடைய பணிகளில் ஜெபத்துக்கும் செயல்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவோம். ரெண்டும் இணைந்து நாம் செயல்படுவோம். அதுக்கான பக்குவத்தை நாம் கேட்போம். ஆண்டவரே, இதா விசேஷமாக நீ எவ்வாறு ஜெபமும் செயல்பாடும் ஒன்றாக இணைத்து நீ செயல்பட்டீரோ அந்த பக்குவம் எங்களுக்கு நீ தந்திரலும். அத்தகைய ஒரு மனநிலையோடு நாங்கள் செயல்பட சக்தியை தந்திரலும். ஜெபம் மட்டுமல்ல, அல்ல வேலை மட்டுமல்ல, ரெண்டும் இணைத்து கொண்டு போகக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்திரலும். நாங்கள் வாழ்கின்ற சூழலை மனதில் வைத்து கொண்டு ஆண்டவரே அந்த சூழலுக்கு ஏற்றபடி பக்குவத்தோடு நாங்கள் செய்வ கிருபையை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.